நான் வந்து இப்போ ரூட் காஸ் ஆஃப் கரப்ஷனும் அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசுகிறேன். ரூட் காஸ் ஆஃப் கரப்ஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு வேலையில் சேரும் போதே அவங்க வந்து காசு கட்டிட்டு சேர்றாங்க. இதுதான் வந்து பேசிக் ரீசன். அதாவது காசு கட்டி சேரும் போது அவங்களும் வந்து பின்னாடி நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சதால தான் வந்து கரப்ஷனே போதும். மோஸ்ட்டாக வந்து கரப்ஷன் வந்து எங்கே நடக்குதுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்குது அப்படின்னு இது பண்ணலாம். பட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இப்போ கரப்ஷன் நடக்குது. கரப்ஷனுக்கு வந்து மெயினான ரீசன் அப்படின்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்தோன்னா வந்து அதான் மெயின் ரீசன் வந்து அவங்களோட இது அவங்க வந்து சேரும்பொழுது அவங்க நிறைய காசு கட்டிட்டு சேர்றாங்க. இதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பொலிட்டிக்கல் பவர் யூஸ் பண்ணுறதாங்க. இவங்க வந்து இந்த காசு வாங்கினா வந்து எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல இல்லைனா வந்து நான் எதனா ஒரு பொலிட்டிக்கல் இல்லை வெளியே எதனா பார்ட்டிஸ் வந்து மிரட்டுறாங்க இல்லை ஹை பவர் அஃபிஷியல்ஸ் எதனா சொல்கிறதுனால வந்து கரப்ஷன். இதான் மெயின் ரீசன் கரப்ஷன் நடக்குது. கரப்ஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா பேசிக்காக வந்து கரப்ஷன் வாங்குறவங்கள நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ரொம்ப தேடி வந்து கழிப்போம். அவங்க வந்து கரப்ஷன் கொடுக்கறது நிறுத்தி அது வந்து எல்லாமே அவங்கவுங்க ஒழுங்காக ஒரு வேலையை செய்யும் போது எந்த காசும் கொடுக்காம செஞ்சிங்கன்னா அது வந்து கரப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ரூட் காஸ் ஆஃப் கரப்ஷன் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசை, பணம் சேர்க்கணுன்ற ஆசை. அதுதான் வந்து மோஸ்ட்லி அரசியல்வாதிங்க அப்புறம் நம்ம அரசு வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட பேராசை தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் சம்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க, இருந்தும் இல்லாதவங்க பணம் கொடுக்கறதுனால அவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி போகுது. ஸோ லஞ்சம் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க திறமை இல்லாதவங்க தன்னை இப்போ பணத்தை வச்சு அதை மறைக்கிறதுக்காக இவங்க எதுக்காக லஞ்சம் வாங்குறாங்கன்னா அவங்களோட அளவுக்கு அதிகமான பேராசை. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படி சொன்னால் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். இதுக்கான சொல்யூஷன் வந்து தண்டனைகள் கடுமையாகணும். அது இல்லாமல் கொடுக்குறவங்க வாங்குறவங்க 2 பேருமே ஈக்குவலான தண்டனை கொடுக்கணும். ஸோ தட் அது இல்லாமல் இதுக்குன்னு ஒரு தனியாக அரசியல் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு குழு ஆரம்பித்து இல்லை ஒரு கமிட்டி ஆரம்பித்து இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு காணுன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் லஞ்சம் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம், வேலை நடக்கலை, கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகணும்னா அதுக்காக லஞ்சம் கொடுக்குறோம். நம்ம ஏதாவது இப்போ வேலைக்கு போகிறோம், டப்புன்னு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எது சம்திங் வரலாம், லஞ்சம் கொடுத்தா சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை அந்த இடத்துல முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் இப்போ நான் லைசன்ஸ் எடுக்க போகிறோம், சப்போஸ் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போயிட்டு நான் லைசன்ஸ் எடுக்கலாம் சொன்னால் அவங்க அப்ளிகேஷன் நிறையா கேட்குறாங்க. கடைசியாக நம்மளோட வேலைகள் வந்து சீக்கிரமாக ஆகணும் அப்படின்றதுக்காக லஞ்சம் வேலைகள் சீக்கிரமாக வந்து லஞ்சம் கொடுக்குறோம். இப்போ அந்த லஞ்சத்தை தடுக்கணும்னா வந்து தண்டனைகள் கடுமையாகணும். லஞ்சம் வாங்குறது கைக்கெல்லாம் பிடிச்சாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி ஜெயிலில் போடணும், தண்டனை கடுமையாகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சமும் யாரும் மோஸ்ட்டாக கொடுக்கக்கூடாது. என் பேர் சந்திரபாலன். நான் இங்கே பேச போகிற டாபிக் என்னென்னா, லஞ்சம் நம்ம நாட்டில் ஏன் அதிகமாக இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா மக்களுடைய பேராசை என்ற எப்படின்னா, அவங்க ஒரு வேலை முடிக்கணும்னா அவங்க எந்த வழியில் சீக்கிரமாக போனால் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே போய்ட்டு ஒரு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, அங்கே போய்ட்டு லைனில் இப்போ வந்து லஞ்சம் நிறைய பேர் வாங்குறாங்க. மோஸ்ட்லி எதுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்கன்னா, நம்மளோட வேலை வந்து சீக்கிரமாக ஆகணும், சீக்கிரமாக முடிச்சு தரணுன்றதுக்காக லஞ்சம் கொடுத்து பண்ணுறாங்க. இதனால் வந்துட்டு புவர் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு லஞ்சம் கொடுக்க முடியாதனால அவங்களோட வேலையெல்லாம் முடியல. எதுக்காக வந்து பிரைபரி அப்படின்றது நடக்குதுன்னா, ரைசிங் எக்கனாமிக் கண்டிஷன் பற்றி இப்போ இருக்க டைமில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ரெக்வயரான சேலரி வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்து சேலரி அதை மீட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னா அதுக்காக வந்து நம்மளோட நீட்ஸை வந்து ஃபுல் வந்து எதனால நிறையா வந்து வாங்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல வாங்குறாங்கன்னு பார்க்கணும்னா, நம்ம வந்து பப்ளிக் செக்டார்ஸில் தான் நிறையா வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வேலையை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க. லஞ்சம் கொடுத்து அது மூலமாக வந்து அவங்களோட வேலையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் ஏழைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியாது. அதனால அவங்களுக்கு As we know, the root cause of this country is corruption, and corruption happens due to the lots of various reasons, due to the negligence in the people's work. It's all the greediness and the free flow of money which causes corruption. And
it has to be regulated in a very good flow, and if it's not being regulated, it leads to corruption. The corruption has to be the money has to be checked, and the flow of the money has to be regulated by each and every person in the society, I mean the office and in the society, because it's all our money and it's our taxes which is being used in the corruption. That is how we can eradicate corruption. லஞ்சத்தை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். லஞ்சம்ன்றது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இப்போ நம்ம இந்தியா நாட்டில். அது ஏன்னா இப்போ ஒரு மக்கள் இப்போ அவங்க வேலையை முடிக்கணும்னா அதை ஈஸியாக முடிக்கணும், அது அவங்க கஷ்டப்படாமல் முடிக்கணும்னு பார்த்தா இப்போ அவங்க எல்லாருக்கும் லஞ்சத்தை கொடுத்து பழகப்படுத்துறாங்க. இப்போ சின்ன குழந்தைய இப்போ ஒரு கடைக்கு போனால் இந்த உனக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பழகப்படுத்தி லஞ்சத்தை கொடுத்துட்றாங்க. இதே தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பெருசாக கடைசியில் வந்து நம்மளுக்கே நம்ம இந்தியாவுக்கே தலைவலியாக முடியுது. இதை தான் நம்ம மை நேம் இஸ் ஜி சுப்ரமணியன். பார்த்தீங்கன்னா கரப்ஷன்றது எப்படி வருதுனாக்கா நம்ம நாட்டில் ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்மளுக்கு ஃபேவராக வரணுன்றதுக்கோசம் மற்றவங்க நம்ம கொடுக்குறதோ இல்லை நம்ம மற்ற கரப்ஷனை பற்றி சொல்லணும்னா வெளிநாட்டில் கடமை மீறணும்னா லஞ்சம் தரணும், நம்ம ஊரில் கடமை மீறதுக்கும் லஞ்சம் தரணும், கடமை செய்கிறதுக்கும் லஞ்சம் தரணும். லஞ்சம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லணும்னா நம்மக்கிட்டே இருந்தான். அவங்க கேட்குறாங்க, நமக்கு வேலை ஆகணும்னா உடனே கொடுத்துட்றோம். நம்ம யாராவது ஒருத்தவங்க ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க பேச ஆரம்பித்தாலே பின்னாக வரவங்களாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ லஞ்சத்தை நிறுத்தினா நம்ம ஆரம்பித்தாதான் உண்டு. கேட்குறவங்க கேட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்னைக்கு எதிர்த்து கேட்குறோமோ அது வரைக்கும் கண்டிப்பாக நடந்து தான் இருக்கும். காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது டொனேஷன் கேட்குறாங்க, லைசன்ஸ் எடுக்கும்போது எங்கே போனாலும் நடக்குது. என்றைக்கு நம்மளோட குரல் மேலே வருதோ அன்றைக்கி தான் கண்டிப்பாக கரப்ஷன் நிற்கும். அதாவது ஒருத்தவங்க ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கே சில பேருக்கு காசு கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஜாயின் பண்ணும்போதே ஒரு காசு சம்பாதிக்கணுன்ற மோட்டிவோடு தான் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து காசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கரப்ஷன். இப்படி தான் கரப்ஷன் ஆரம்பிக்குது. பேசிக்காக ஒருத்தவங்க நல்லா இருந்தால் பற்றி பேச போகிறேன். கரப்ஷனுக்கு முக்கியமான காரணம் வந்து பாலிடிக்ஸ். முக்கால்வாசி அரசியல்வாதிகள் வந்து பணத்தை மக்கள்கிட்ட வந்து சுருட்டுறதுலேயே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் பிளாக் மணி இன்க்ரீஸ் ஆகுது. பிளாக் மணி இன்க்ரீஸ் ஆகுது பாலிடிக்ஸால் மட்டும் கிடையாது, ரிச் பர்சன் பேசுகிறது இருக்கேன். கரப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ முன்னெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணோம்னா டொனேஷன்லாம் கிடையாது, வெறும் ஃபீஸ் அமௌண்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க. Corruption has been carried over in all over places now. Moreover, bribery is being carried over in school admissions and college admissions. Everywhere donation is being asked for the placement thing or something like that. And even all over, for every government jobs and for every approval of any company, we need money nowadays. So for stopping corruption, and we should avoid this bribery and thank you. The major drawback of Indian economy, it is seen well-versed in all Indian sectors. It not only hinders the Indian economical growth, but also it hinders the personal growth of people. And hence, government should take serious measures to eradicate corruption. And other business people. Corruption is taken under the concept of other government peoples and also mainly for politicians. It utilizes other poor people's work and also the art and the success of the normal man. Corruption is highly encouraged by the politicians and other main business peoples. Also, the black money is taken around by the politicians. From the officials at higher position and the other is public. The officials at higher position recommend them to get the bribery, and sometimes there is another cause. The customer who is approaching the official is forcing him to get the bribery.